என் மகனே மகளே, மோசையோடு நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி உன்னோடு நான் இருக்கிறேன் என்று. அப்படிலாம் ஒன்று இல்லையேன்னா ஆண்டவரோடு இருக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். மோசையோடு எப்படி இருந்தா, நான் சொன்னல, ஒரு பக்கம் தாயாக, ஒரு பக்கம் தகப்பனாக, ஒரு பக்கம் ஆலோசனை கொடுக்கிற ஒரு நல்ல தலைவராக, பல விதங்களில் மோசையோடு கூட இருந்து ஆண்டவர் நடத்தினார். அதில் ரொம்ப எனக்கு பிடித்தமான விஷயம், சிநேகிதனை போல ஆண்டவர் அவரோடு முகமுகமாய் பேசினார். இதுதான் ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம். இயேசு நமக்கு நல்ல சிநேகிதனாக இருக்கிறார். 2 ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போனால் இப்படிலாம் மனம் விட்டு பேசுவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் நம்மோடு மனம் விட்டு பேசுவார். அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். இல்லை ஒரு ஃப்ரெண்ட் வேணும், ஒரு முக்கியமான காரியம் பேசணும், நீ ரொம்ப பிஸியாக இருந்தால் நான் எப்படி பேச முடியும், நீ அதுக்கெல்லாம் விட்டு வெளியே வந்து நீ கொஞ்சம் தனிமையாக டைம் கொடுத்தேன்னா உன்கிட்ட பேசுவேன்னு சொல்லுவாங்க. இல்லை வேலையில் பிஸியாக இருக்கேன், அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுன்னா சொல்ல முடியாது, நீ கவனம் செலுத்த மாட்டேன், அப்போ என் பாரம் உனக்கு விளங்காது, இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வா, கொஞ்சம் தனியாக உட்காரலான்னு சொன்னால் அப்போ மனம் திறந்து பேசுவாங்க. ஆண்டவர் அப்படிதான். நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிற ஆண்டவரை டக்கு டக்குன்னு ஒரு ஜெபம் பதில் அப்படி இல்லை, கொஞ்சம் நிதானமாக ஆண்டவருடைய பாத்தில் உட்கார்ந்து என்கிட்ட பேசுங்க. ஆண்டவரை என் காரியத்தை உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், உங்கள் காரியத்தை என்கிட்ட பேசுங்கன்னு நீங்கள் பேச ஆரம்பித்தா அப்போ ஆண்டவர் மனம் திறந்து பேசுவார். இதெல்லாம் எனக்கு பாரமாக இருக்குது, உன் தேசத்தில் இதெல்லாம் நடக்குது, மக்கள் இப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க. ஆண்டவருக்கு வேறு என்ன பாரம் இருக்கும்? ஜனங்களை குறித்து தான் அவருடைய பாரம். அதை குறித்து உங்களோடு பேசுவார். அவருடைய இருதயத்தின் பாதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சா உங்கள் இருதயம் பாதிக்கப்படும். அப்போ தான் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவத்தில் வர முடியும். மோசே ஆண்டவரை ஃப்ரெண்டை போல பழகினதுனால அவர் உள்ளத்தில் துக்கம் வந்துட்டாலே மோசைக்கு தெரியும், அவருடைய உள்ளத்தில் கோபம் வந்துட்டால் மோசைக்கு தெரியும், அவர் ஒரு காரியத்தில் சீரியஸ் ஆகிட்டாலும் மோசைக்கு தெரியும். அந்த அளவிற்கு தேவனோட க்ளோஸாக இருந்தார். நீங்கள் கூட அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்.